நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வழப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வழப் பகுதியில் நாம் காணவிருப்பது நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து ரவி அவர்களோடு ஒரு தகவலை தந்திருக்கிறார். தேவர் மகன் குணா உள்பட 109 படங்களுடைய பாடல்கள் பதிவுரிமை தொடர்பாக சென்னையில் வழக்கு தொடுக்கப்பட்டது என்றும் மாஸ்டர் கோர்ட்டில் இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளையராஜா அவர்கள் பாடலுக்கு காப்புரிமை வேண்டும் என்று தொடர்பான வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பாடல்களுக்கு காப்புரிமை கோரமாட்டேன், கேட்க மாட்டேன் என்று ஒரு இசையமைப்பாளர் அவர்கள் சொல்லி இருப்பது புதுமையாக இருக்கிறது. ஆம், ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளர் தான். தேவா அவர்களுடைய புதல்வர் தேவா அவர்கள் இசையமைப்பு ஏராளமான படங்களிலே இசையமைத்திருக்கிறார். எந்த படத்திலும் எந்த பாடலுக்கும் அவர் காப்புரிமை கோரியதில்லை. ஏற்கனவே தேவா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு பாடல் உருவாகுகிறது என்று சொன்னால் அந்த பாடல் கவிஞர் அவர்கள் எழுதுகிறார்கள், பட தயாரிப்பாளர்கள் அதற்கான பணத்தை தருகிறார்கள், அந்த பாடலை பாடகர்கள் பாடுகிறார்கள், அந்த பாடலுக்கான சிச்சுவேஷன் காட்சிகளில் நடிகர் நடிகைகள் நடிக்கிறார்கள், அதற்கு தேவையான காட்சிகளை பொருத்தமாக இயக்குனர்கள் இயக்குகிறார்கள். இப்படி ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கின்ற போது ஒரு இசை அமைப்பாளராகிய நான் பாடலுக்கு பாட்டுரிமை கோரமாட்டேன், என் பாடல் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னாலே அதற்கு பாடகர் வாலி அவர்கள்தான், கவிஞர் வாலி அவர்கள்தான். நான் முதலாக பாடல் எழுதுகின்ற போது மிக சிரமப்பட்டு என்னுடைய ஹார்மோனிய பெட்டியை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு அந்த தயாரிப்பாளர் இருக்கின்ற இடத்திலே போய் அமருகின்ற போது அந்த தயாரிப்பாளரை காண கவிஞர் வாலி அவர்கள் வருகிறார்கள். வாலி அவர்களிடத்திலே யார் புதிய இசையமைப்பாளர் என்று கேட்கின்ற போது இவர்தான் என்று சொல்லுகிறார்கள். பாடல் இசை போடுவாரா என்று ஏதோ போடுகிறான் என்று தயாரிப்பாளர் சொல்ல, எங்கே போடுங்கள் என்று தேவாவிடம் சொல்ல, தேவா ஒரு மெட்டு போட அருமையான அதை பாடலாக வாழி எழுதுகிறார். நேரம் நல்லாயிருக்கு, வயலெல்லாம் விளைந்திருக்கு, நேரம் நல்லாயிருக்கு, வயலெல்லாம் விளைந்திருக்கு என்று அவர் பாடல் எழுத அற்புதமாக மெட்டு போட்டிருக்கிறார் என்று வாலி என்னை பாராட்ட, அந்த பாராட்டு தான் நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவா அவர்களுடைய புதல்வர் அவர்களும் நான் பாடலுக்கு காப்புரிமை கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இது குறித்து தேவா அவர்கள், நான் சினிமா துறைக்கு வந்து 25 வருடங்கள் ஆகிறது, தேசிய விருதும் வாங்கியிருக்கிறேன். இப்போது வரும் பாடல்களில் பாடல்கள் குறைந்து விட்டன. பெரிய நடிகர் நடிகைகள் தங்கள் படங்களில் அதிகமான பாடல்கள் இடம்பெறுவதை விரும்பவில்லை என்று கூட தோன்றுகிறது. இப்போது நான் அதற்காக தனியாக இசை அமைத்து ஆல்பங்களை ரசிகர் மத்தியில் தருகிறேன், அதற்கு சிறப்பான வரவேற்பும் வந்து கொண்டிருக்கிறது என்றும், அதனால் இனிமேல் நான் 3 மாதத்திற்கு ஒரு தனியான இசைப்பாடல் ஆல்பங்களை உருவாக்கும் முடிவை எடுத்திருக்கிறேன் என்றும்
தற்போது காதலர் தினத்தை ஒட்டி பட்டாக்கத்தி கண்ணாலே பட்டாக்கத்தி கண்ணாலே என்ற பாடலை ஆல்பத்தை உருவாக்கி இருக்கிறேன். இந்த பட்டாக்கத்தி கண்ணாலே பார்த்தாலே என்ற பாடல் வரவேற்பை பெறும் என்று நான் நினைக்கிறேன் என்றும், இந்த ஆல்பத்தில் நாயகனாக சஞ்சீவ், நாயகியாக சனம் நடித்துள்ளார்கள் என்றும், பாமர மக்களுக்கும் படிக்காத, இசை அறியாத, இசையை புரியாத பாமர மக்களுக்கும் புரிந்து அறிந்து இந்த பாடலை கேட்டு ரசிக்கின்ற அளவிற்கு பாடலை வீடியோகான் வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கிறேன் என்றும், பாடல்கள் காப்பி உரிமை நான் கோர மாட்டேன், காப்பி உரிமை நான் கேட்க மாட்டேன், பாடல்களை பயன்படுத்த பலர் விரும்பினால், பாடல்களை பயன்படுத்த பலர் விரும்பினால் என்னை அணுகும்போது அவர்களுக்கு பணம் வாங்காமல் கையெழுத்து போட்டு பாடலை தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம், கேட்கலாம் என்ற உரிமையை அவர்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். பட்டாக்கத்தி கண்ணாலே பார்த்தாலே என்ற பாடல் விரும்புகின்றவர்கள் என்னை அணுகலாம் என்று ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் செய்தியாளர்களிடமும் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் தெரிவித்திருக்கின்ற தகவலை நமது செய்தியாளர் அமீத் அவர்கள் ரவி அவர்களோடு இணைந்து சென்னையிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். இதனை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்கள் எந்த இடத்திலே எந்த காட்சியை எப்படி போட வேண்டும் என்று அழகாக புகுத்தி எடிட்டிங் செய்து இந்த செய்தியை ரசிகர்களுக்கு சிறப்போடு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் காண உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் உடனடியாக அங்கத்தினராக மாறுங்கள் என்று கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்